बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबिही नस्तईन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबिया वल मुरसलीन अल्लाहुम्मा यन्फ़अना बिमा अल्लमतना वअल्लिमना बिमा यन्फ़अना रब्बना ज़िदना इल्मा. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் இஸ்லாமும் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின்பு வந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுவாங்க. அல்லாஹ் நம்ம எப்படி இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்திருக்கிறானோ இதே போல் நாளை மறுமையில் ஒன்று சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம்ம அடைய வைத்து அல்லாஹ்வோட திருமுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கும் நம்மளோட சங்கதிகளுக்கும் தருவானாக என்ற பிரார்த்தனையோடு கிதாபு தௌஹீதோட பாதத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி 5வது பாடம். முதல் பாடங்களில் தௌஹீத் என்றால் என்ன, தௌஹீதோட முக்கியத்துவம், தௌஹீதை பின்பற்றினால் தௌஹீதில் இருக்கக்கூடியவருக்கு என்ன மாதிரியான கூலி வழங்கப்படுகிறது என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டியது அந்த தௌஹீதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது ஷிர்க். அந்த ஷிர்க் ஏன் ஒரு மனிதன் ஷிர்க்கில் ஈடுபடக்கூடாது என்பதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்ல ஹவுஃபு மின ஷிர்க், ஷிர்க்கை கண்டு எச்சரிக்கையாக இருக்கிறது, ஷிர்க்கை கண்டு பயப்படுறது. நாம் நினச்சி கொள்ள வேண்டாம், நான் தான் சிலையை வணங்கவில்லை, நான் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜிதா செய்யவில்லை, எனவே நான் எதுக்கு ஷிர்க்குக்காக பயப்படணும், நான் ஷிர்க்கு பண்ணல, நான் குஃபுர் பண்ணல, அப்புறம் எதுக்கு எனக்கு பயப்படணும், ஷிர்க்கு எதுக்கு நான் பயப்படணும், நான் தொழுதுகிட்டு இருக்கேன் 5 வேளை அப்படின்ட்டு நம்மில் சிலர் நினைக்கலாம். ஆனால் விஷயம் அவ்வாறு அல்ல. ஹலீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதோட தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீதோட தந்தை. எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தன் உற்ற தோழனாக அல்லாஹ் கொண்டான். ஒத்தஹத இப்ராஹிம ஹலீல. அதேபோல் இந்த இப்ராஹிமை நீங்கள் எல்லாருமே பின்பற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ தியாகத்தை பண்ணார்கள் ஷிர்க்குக்கு எதிராகவும் அந்த தௌஹீதை நிலைநாட்டுவதற்காகவும் என்பது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே என்ன தெரியுமா ஒரு துவா செஞ்சுருக்கிறாங்க? வஜ்னுபுனி, எப்படி? வஜ்னுபுனி வ பனிய, என்னையும் என்னோட சங்கதிகளும் எதிலிருந்து? ஷிர்க்கிலிருந்து, சிலை வணக்கத்திலிருந்து. வெறும் ஷிர்க் மட்டும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாரியாலான்ட்டு அல்லாஹ் துவா செய்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் பதிவு பண்ணியிருக்கிறான். அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் தன் தந்தை செய்யக்கூடிய சிலையை உடைத்தாங்க இல்லையா? இருக்கக்கூடிய எல்லா சிலையும் உடைத்தார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? என்னையும் என்னோட சங்கதிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாரியாலான்ட்டு அல்லாஹ் துவா செய்கிறாங்க. அப்போ நான் எந்த அளவுக்கு நபிமார்கள் ஷிர்க்கை கண்டு அவர்களும் பயந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு ஆயத்திலிருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. யார் தௌஹீதோட தந்தை என்று அழைக்கப்படுகிறாரோ அந்த நபியே, எந்த நபி சிலைகளை உடைத்தாரோ அந்த நபியே அல்லாஹ்விடம் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை செய்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஷைத்தான் ஒரு வகையான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறான். என்ன பண்ணுறான்? எப்படியாவது இந்த மனுஷனை உள்ள ஷிர்க்கை பூர்த்தி விடணும், குஃபுரை பூர்த்தி விடணும். எடுத்த உடனே ஒரு மனுஷன் போய் சஜிதாக்கு சிலையை வணங்க மாட்டான். எடுத்தோடனே அல்லாஹ்வுக்கு வெறுக்கப்பட்ட சில வார்த்தைகளை மனுஷன் சொல்ல மாட்டான். 5 வேளை தொழுவான், நோன்பு வைப்பான், எல்லாம் பண்ணுவான். ஷைத்தானுக்கு தெரியும் அவனிடம் எப்படி அணுக வேண்டும்,
எத்தனை பேரை நாம் பார்த்துருக்கிறோம். வரலாறுகளையும் பார்த்துருக்கிறோம், நிகழ்காலத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் தௌஹீதை பேசக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும் என்று பேசக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத வார்த்தைகளை அல்லது பிடிக்காத சித்தாந்தங்களில் தங்களை இணைத்து கொண்டு அந்த சித்தாந்தங்களுக்காக போராடக்கூடியவர்களை எத்தனை பேர் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களை விட்டால் ஒரு 10 பேர் ஒரு பட்டியலை போடுவீங்க, என்னை விட்டால் நான் ஒரு 10 பேர் பட்டியல் போடுவேன். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரே நாளில் நடந்தது அல்ல. இது ஒரு முயற்சி. ஷைத்தான், இப்லீஸ் எல்லாத்தையும் பார்த்தவன். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு பிறந்திருக்க குழந்தை வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எத்தனையோ நபிமார்களை பார்த்துருக்கிறான், எத்தனையோ சஹாபாக்கள்களை பார்த்துருக்கிறான், எத்தனையோ ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய அவுலியாக்களை பார்த்துருக்கிறான். ஒவ்வொருத்தவரையும் எப்படி கெடுக்கணும் என்று அவனுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நாம் நினச்சி கொண்டு இருக்கணும், நான் 5 வேளை தொழுகிறேனே, வருஷம் நோன்பு வைக்கிறேனே, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேனே, நான் ஷிர்கே செய்ய மாட்டேன் அப்படி நாம் நினச்சி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம அறியாமையே அல்லது அறிந்தோ அறியாமலோ ஷிர்க் செய்யறதுக்காகையோ குஃப்ர் செய்யறதுக்காகையோ பல்வேறு வழிகளை இந்த ஷைத்தான் உருவாக்கி வைத்திருக்கிறான். ஏன்னா முதல் ஆயத்தாக இந்த பாடத்தில் பார்த்தோம்னாக்க وقول الله عز وجل إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. இந்த ஆயத்தை கொண்டு வராங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் ஷிர்க்கை மட்டும் மன்னிக்க மாட்டான். அடுத்துதான் நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த துவா, வஜ்துப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் சங்கதிகளையும் இந்த சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ளிய அல்லான்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க. இன்றைக்கி நம்ம அறியாமையே ஷிர்க் நமக்குள்ள, ஷிர்க்கும் குஃப்ரும் நமக்குள்ளே வருது. இது என்ன மாதம்? டிசம்பர். ரஜப் ஓகே, இங்கிலீஷ் கேலண்டரில் இன்றைக்கி டிசம்பர். இது டிசம்பரோட மாதம், கடைசி வாரத்தில் நம்ம இருக்கிறோம். எவ்வளோ அனாச்சாரங்கள், எவ்வளோ குஃப்ரான காரியங்கள், எவ்வளோ ஷிர்கான காரியங்கள். அல்லாஹ்வுக்கு மகன் இல்லை என்று இது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் கோவப்படுகிறான். கோவப்படுகிறான். அல்லாஹ் மட்டும் கோவப்படலை, வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துகளும், மரங்கள், செடிகள், மலைகள் என இந்த மாதிரி எல்லா வஸ்துகளும் இந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான் என்ற வார்த்தையை கேட்டு கொந்தளிக்கிறார்கள். ஆனால் மனிதனாகிய நாம், முஸ்லிமாகிய நாம், தௌஹீதை நாங்கள் பின்பற்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த வார்த்தையை கேட்டு இலகுவாக கடந்து போவதை நாம் பார்க்குறோமா இல்லையா? இப்போ ஷைத்தான் இதில் வெற்றி கொண்டானா இல்லையா? இப்போ புரிஞ்சிச்சா ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த சிலையை உடைத்தார்களோ திருப்பி அந்த சிலை வணக்கத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டு ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள்? என்ன சொல்கிறாங்க? வகாலு தஹதர் ரஹ்மான் வலத, ரஹ்மான் கருணையாளன், கருணையாளனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, வலத் இருக்குது என்று சொன்னார்கள். யார்? கிறிஸ்துவர்கள். லகத் ஜிஅ்தும் ஷைஅன் இத்தா, இப்படிப்பட்ட மாபெரும் ஒரு பொய்யை கொண்டு வந்து விட்டார்கள் கிறிஸ்துவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பொய். இது வேற மாதிரி சொல்லணும்னாக்க, ஒருவர் இருக்கிறாரு, அவங்க தாயை பார்த்து ஒருவர் விபச்சாரின்னு சொல்லிட்டார். எவ்வளோ கோவப்படுவார், கொந்தளிப்பார். அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு நக்ஸ், அல்லாஹ்வுக்கு குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அல்லாஹ்வே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை விட
அபாண்டமான ஒரு பொய், அபாண்டமான ஒரு பழியை இந்த யஹூதிகளும் கிறிஸ்துவர்களும் அல்லாஹ் மேலே திணிக்கிறார்கள். وقالوا اتخذ الرحمن ولدا لقد جئت شيئا إدا. சரி, இப்போ இதனால் என்ன பிரச்சனை? அடுத்து அல்லாஹ் சொல்கிறாங்க, தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு, அதாவது சமாவாத் அப்படியே வானங்கள்லாம் இடிஞ்சு உழுவ போகுது. ஒன் ஷக்கல், அதாவது பூமிகள் பிளக்க போகுது. வல் அர்த் வதஹிருல் ஜிபால, மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சியாக பறக்க போகுது இந்த பொய் கேட்கறதுனால. ஏன்? அந்த அவுலி ரஹ்மானி வலத, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கான்னு சொன்னதுனால் இவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கல. தாங்க விஷயம். அல்லாஹ் மட்டும் மலையையோ அல்லது வானங்களையோ அல்லது பூமிகளையோ அவர்களோட இஷ்டத்துக்கு விட்டு இருந்தால் இந்நேரம் இந்த பொய்யை இந்த கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்காக உலகமே அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வின் அடிமை. எல்லாமே வானங்கள், பூமிகள், செடிகள், தாவரங்கள், மலைகள், மனிதர்கள், ஜின்னுகள், பிராணிகள் எல்லாமே அல்லாஹ்வின் அடிமை. அன்தஹித வலத இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆதி ரஹ்மானி அபதா, எல்லாமே அடிமைகள். இப்படிப்பட்ட ஒரு பொய் அரங்கேற்றி 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் இல்லையா? சரி, நியூ இயர் 1ஆம் தேதி இந்த பொய்யோட தொடர்ச்சி. பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் அப்படின்னு இருக்குது. அதானே கேலண்டர். என்ன அதான் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத்து. நம்ம கான்செப்ட் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரணித்ததாக கருதி கொண்டு மக்களிடம் ஒரு பொய்யை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறான். முதலாவது பொய் அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கான்னு சொன்னது. இரண்டாவது பொய் அது அப்படியே தொடர்ச்சியாக வந்து புத்தாண்டு கான்செப்ட் இப்படி தான் வருது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? என்னையும் என் சங்கதிகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாயாலான்னு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம் மக்கள், நம் கூட தொழக்கூடியவர்கள், நாங்கள் சிலை வணக்கத்துக்கெல்லாம் சிலையெல்லாம் வழங்கலை, சிலையெல்லாம் வணங்கவில்லை, எதுக்காக ஷிர்கை பற்றி பேசிக்கொண்டிருக்கீங்கள் கேட்கக்கூடியவர்கள் இந்த கிறிஸ்துவர்கள் இட்டுக்கட்டக்கூடிய இந்த விஷயத்தை எவ்வளோ கூலாக, எவ்வளோ ரொம்ப நார்மலாக போகக்கூடிய நிலைமையை நாம் பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நார்மலாக ஆகிப்போச்சு. இதுதான் நார்மலைசேஷன். இதுக்கு பேர் தான் நார்மலைஸ் பண்ணுறது. ஒரு விஷயத்தை ஆரம்ப காலத்தில் கடுமையாக பண்ணக்கூடாது அப்படியே கொஞ்சமாக வந்து நார்மலைஸ் ஆகி இன்றைக்கி ஷிர்க்கும் குஃப்ரும் நார்மலைஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். எந்த அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி? இன்டர்ஃபேத் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஷிர்க்கும் குஃப்ரும் எப்படியெல்லாம் புது புது பெயரில் வரப்புன்னு பாருங்கள். எப்படி வட்டினா நம்ம உஷாராயிருவோம். ஆனால் வட்டி எப்படி போகுது? ப்ராஃபிட் மார்ஜின்னு அந்த சிஸ்டம் என்னென்னமோ சொல்லி அப்படி ஒரு ஷோவாக போட்டு போகிறாங்க. சாராயம் அப்படின்னாக்கா உஷாராயிருவோம். இது ஒரு வகையான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்லேயே பாருங்கள், சாஃப்ட் ட்ரிங்க். எந்த ஏர்லைன்ஸில் மது கொடுக்கலையோ அதுக்கு பேர் ட்ரை ஏர்லைன்ஸ் தான். எப்படி போச்சு பார்த்தீங்களா? ட்ரை ஏர்லைன்ஸுன்னு ஏன் நீங்கள் சவுதி ஏர்லைன்ஸை சொல்கிறாங்கனாக்க, ஏன்னா அங்கே சாராயம் கொடுக்கப்படுறதில்லை, அதனால் ட்ரை ஏர்லைன்ஸ். நம்ம சொல்லுவோமே இல்லையா ஃபேஸ்புக்கில், கிளாஸ் ரொம்ப போராக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ரையாக பேசுகிறார் இவர், ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை எங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க? எவன் சாராயம் குடிக்கலையோ, எவன் சாராயம் கொடுக்கலையோ அது ட்ரையான ஒரு வாகனம், அது ட்ரையான ஒரு ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹராம், எந்த அளவுக்கு தவறான விஷயங்கள்லாம் சமூகத்தில் நார்மலைஸ் ஆகி அழகான முறையில் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணப்படுது பாருங்கள். அதே போல் தான் குஃபுரும் ஷிர்க்கும் இன்றைக்கி இன்டர்ஃபேத், அதாவது இரண்டு மதங்களுக்கு ஒரு நல் இணக்கம். சரி, இதில் என்ன பண்ணுறாங்க? இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்துவம் இருக்குது, ஜுடாயிசம் யகூதிகள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும்
ஒரே தந்தையை சார்ந்தவர்கள். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. யார் அந்த தந்தை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மீது ஒரு இட்டுக்கட்டல். ஆமாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லாத்துக்கும் தந்தை, அதில் மாற்று கருத்தில் இல்லை. அவங்களுக்கு பிறந்தது தான் இஸ்ஹாக், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் அவங்களோட சங்கதிகள் வந்தது. ஓகே, அதனால இப்போ என்ன அப்படின்னாக்கா இவங்க 3 பேருமே ஒன்று தான், ஒரே வீட்டில் இருக்கிறோம், அப்ராஹாமிக் ஃபெய்த் அப்படின்ட்டாங்க. இது வரைக்கும் யஹூதிகள், நஸ்ரானிகள்லாம் குஃபார்கள், ஷிர்க் பண்ணக்கூடியவர்கள் அல்லது குஃபர் செய்யக்கூடியவர்கள். இப்போ அப்ராஹாமிக் ஃபெய்த் முடிஞ்சு போச்சு. சரி, அப்ராஹிம் ஃபெய்த்தில் இஸ்லாம் உள்ள அடங்கியிருக்கு. இஸ்லாம் உள்ளே வந்துருச்சு அப்ராஹிம் ஃபெய்த்தில். உடனே நாங்கள்லாம் தௌஹீதை பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலர் நிறைய பேசிட்டாங்க. நம்மளோட தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வேடிக்கை பார்த்தால் அவர்களோட 3 பிள்ளைகள் யார்? முஸ்லீம் ஒரு பிள்ளை, கிறிஸ்தவர் ஒரு பிள்ளை, யஹூதி ஒரு பிள்ளை. 3 பிள்ளையும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள், ஒரே மேடையில் இருக்கிறாங்கள். பார்த்தா அந்த தந்தை ரொம்ப சந்தோஷப்படுவார். கேட்கலாம் நல்லா இருக்கு, ஃபிலாசபி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஷிர்க்கு தான், குஃபுரு தான், தௌஹீத் தான். எந்த இப்ராஹிம் தன்னையும் தன் மகனையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாக்க தேடினார்களோ அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஒரு இட்டுக்கட்டு. அல்லாஹ் மேலேயே இட்டுக்கட்டியாச்சு, மகன் இருக்கிறான்ட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேலே கட்டுறது பெரிய விஷயமா? அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டியே ஒன்றும் அங்கே நிறுத்துகிற மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் டெவலப், வருஷத்துக்கு வருஷம் டெவலப் ஆகிட்டே போகுது. இந்த நவீன செலிப்ரேஷன் வருஷம் டெவலப் ஆகிட்டே போகுது. ஏன்னா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, ஈசா அலைஹிஸ்ஸலாமும் நம்மளோட நபி தான். ஏன்னா எனவே எப்படி ரசூலுல்லாவுக்கு மௌலூத் ரபியுல் அவ்வல் மாதத்தில் மௌலூத் எடுத்து கொண்டாடுறோமோ அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டாடிட்டு போயிடுவோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா நபியுல்லா அப்படின்ட்டு அதில் ஒரு பாட்டு. இவங்களாம் யாருனாக்கா தொப்பி போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு ஷிர்க்கும் குஃபுரும் அதோட ஒரிஜினாலிட்டியை இழந்து அப்படியே அழகாக முஸ்லீம்கள் மத்தியில் அப்படியே ப்ரெசன்ட் பண்ணப்படுது, நார்மலைஸ் பண்ணப்படுது. இன்றைக்கி ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு ஒரு முஸ்லீம் சொல்லைன்னா அவன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரொம்ப கடும்போக்காக இருக்கானே இவன், ரொம்ப கடும்போக்குவாதிப்பா இவங்கெல்லாம். கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்கிறதுல பிரச்சனையா அப்படின்ட்டு இன்றைக்கி பேசக்கூடிய முஸ்லீம்கள் நிறையா இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து சொல்கிறதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான் என்று ஒத்துக்கிறது ஒரு விஷயம். ஏன் கொண்டாடப்படுதுங்கிறது தான் முக்கியம். சும்மா அப்படி கொண்டாடுறது இல்லை. ஏன் இதை கொண்டாடுறாங்க, இது ஏன் நடக்குது அப்படின்ட்டு அதோட உசூல், அதோட அடிப்படையை ஆராய்ந்து தான் வெளியே கொண்டு வரணும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வெளியே வந்துட்டு சரி கிறிஸ்மஸ் தான் ஷிர்க்கு குஃப்ரு, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு சமத்துவம் போட்டுக்குவோம், சமத்துவ கிறிஸ்மஸ். அது இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க, கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் தப்பு சொல்லக்கூடாது, பொங்கல்னு சொன்னால் தப்பு, அதுக்கு முன்னாடி ஒரு சமத்துவத்தை போட்டுக்குவோமே. சமத்துவ பொங்கல், சமத்துவ கிறிஸ்மஸ், சமத்துவ தீபாவளி, சமத்துவம் அது அகைன் என்னது, வார்த்தையால் விளையாடுறதை தவிர உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அசல் இதனால் மாறப்போகிறதில்லை. ஸோ இந்த ஷிர்க்குக்கு எதிராக தான் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் மக்களை தயார் செய்தார்கள். வெறும் தௌஹீதை மட்டும் போதிச்சுட்டு போல, தௌஹீதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஷிர்க்கிலிருந்து ஆரம்பித்து ஆக கடைசி பாவம், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, எல்லாத்த பற்றியும் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார்கள். அப்போ ஒரு ஹதீஸ் இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஃபில் ஹதீஸி அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர் ஃபஸுஇல அன்ஹு ஃபகால அர்ரியா. ரசூல் சொல்கிறாங்க, நான் உங்களிடம் அதிகமாக பயப்படுறது சிறிய வகையான ஷிர்க். இது வந்து நமக்கு என்ன புரிய வருதுனாக்க, ஷிர்க்குங்கிறது 2 வகையில் உண்டு. ஒன்று ஷிர்குல் அக்பர், இன்னொன்று ஷிர்குல் அஸ்கர். ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர். இப்போ ரசூலாட்ட கேட்கப்படுது ஷிர்குல் அஸ்கர், சிறிய வகையான ஷிர்க் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ரியா என்று சொல்கிறாங்க. ரியா என்றால் பெருமைக்காக பண்ணுவது, மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதாக பண்ணுவது. யாருக்கு தான் அந்த ஆசை இல்லை? யோசிச்சு பாருங்கள். 4 பேர் என்னை புகழ வேண்டும்ட்டு மனுஷன் இயல்பாக நினைக்கிற ஆசை உண்டு. எனக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாத்துக்கும் உண்டு. என்னை மக்கள் புகழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருத்தவருக்கும் உண்டு. மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்ற ஆசை ஒருத்தருக்கும் உண்டு. ஆனால் இந்த ஆசைகள்
மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றப்பட்டால் அதுக்கு பேர் தான் ரியா. மக்களுக்காக செய்கிறது. இப்போ இந்த சிறிய வகையான ஷிர்க், இந்த ரியாவோட விஷயத்தில் 2 விஷயம் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று, மற்றவர்களுக்காக இவர் ஒரு இபாதத்தை செய்கிறது. இன்னொன்று, இவர் அல்லாஹ்வுக்காக தான் செய்வார். அந்த இபாதத் செய்கிறப்ப இவர்கிட்ட ரியா வந்துடுச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனால், முதலாவது உதாரணம், இங்கே 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர்த்துக்கு முன்னாடி நான் தொழுது அவர்கள் சொல்லணும், என்ன அருமையாக தொழுகிறாரு, என்ன அருமையான குரல், ருக்குவை பாருங்கள் எவ்வளோ நேரம் சொல்கிறாரு, சுஜூது பாருங்கள் மாஷா அல்லா, இவரை மாதிரிலாம் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு மக்கள் என்னை புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் தக்பீர் கட்டுறாருனாக்க, முதல் தக்பீர்லேருந்து அவரோட இன்டென்ஷன் என்ன, அல்லாஹ்வுக்காக பண்ணல, மக்கள் 4 பேர் பேசுகிறதுக்காக பண்ணார். முதல் இதிலிருந்து அது பாத்திலாக போயிடுச்சு, நிராகரிக்கப்பட்டதாக போயிடுச்சு. அவருக்கு எந்தவித கூலியும் கிடைக்காது. சரி, இப்போ ஒருவர் வராரு, அல்லாஹ்வுக்காக தக்பீர் கட்டிட்டார், 2 ரக்காத் தொழுதுட்டார். 3வது ரக்காத் தொழுகிறப்ப ஒரு 4 பேர் வந்துட்டாங்கன்னு தெரியுது அவருக்கு. அந்த 3வது ரக்காயத்தோட சுஜூதையோ ருக்குவையோ மக்களுக்காக நீட்டுறாரு. ஸோ நீட்டுறப்ப அவரோட இன்டென்ஷன் என்ன, 4 பேர் வந்திருக்காங்க, அவங்க என்னை பார்த்து புகழணும். இப்போ இது நடக்கலாமா? நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம், எனக்கும் நடக்கலாம். என்ன பண்ண வேண்டும்? அப்போ தான் பெரிய போராட்டம். அது அந்த நீயத்தை அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கக்கூடாது. இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சா, மக்களுக்காக நான் பண்ணணுன்ட்டு ஒரு எண்ணம் வந்துருச்சா, உடனே அவுது பில்லா மினஷ் ஷைத்தானிர் சொல்லிட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனை இல்லை, அந்த அமல் கபூல் ஆகிடும். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கிறோம். ஜிஹாதுன் நஃப்ஸ், நம்மளோட நஃப்ஸுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா நஃப்ஸுக்கு தான் தேவை, நஃப்ஸுக்கு புகழ்ச்சி தேவை, நஃப்ஸுக்கு பெருமை தேவை, நஃப்ஸுக்கு எல்லாமே தேவை. அல்லாஹ் அப்படி தான் நஃப்ஸை உருவாக்கியிருக்கிறான். அந்த நஃப்ஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி தவறான காரியங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி வெளியே வந்தால் டபுள் த ரிவார்ட், 2 நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டார் அப்படின்னாக்கா அது அப்படியே பாத்திலாக போயிடும். ஸோ இந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். மக்கள் 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று, முழுக்க அவங்க வாழ்க்கையே மக்கள் என்னை புகழ வேண்டும். முனாஃபிக்கீன்கள் அவங்க உள்ளத்தில் ஒன்றும் இருக்காது, ஆனால் வெளியில் தோற்றத்தில் மக்கள் என்னை ஒரு நல்ல முஸ்லீம்னு புகழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இவர்கள் முழுக்குமே இவர்கள் செய்யக்கூடிய எல்லா அமலுக்குமே நிராகரிக்கப்பட்டுரும். 2வது, முஸ்லீம்கள் நம்மை போல முஸ்லீம்கள் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்காக எல்லா காரியத்தையும் பண்ணுவார்கள். அப்பப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போகும். வராதுலாம் சொல்ல முடியாது, மனிதர்களாக இருந்தால் வரதான் செய்யும். அப்படி வரப்ப அந்த மனுஷன் எப்படி அதை எதிர்த்து போராடுகிறான், அதான் கேள்வி. அதுதான் ஜிஹாதுன் நஃப்ஸ். அதில் வெற்றி பெற்று விட்டால் நிச்சயமாக கவலைப்பட தேவை கிடையாது. அதனால தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலையும் பேணி பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்காக செய்கிறேன், யாருக்காக பேசுகிறேன், யாருக்காக வரேன், யாருக்காக நான் 100 ரியால் சதக்கா கொடுக்குறேன், யாருக்காக நான் பண்ணுறேன். எந்தாவது ஒரு இடத்தில் என் பேருக்கும் புகழுக்கும் கொஞ்சம் அப்படி என்னோட நஃப்ஸ் அப்படி உயர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை விட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிடும். அந்த மாதிரி காரியத்தில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை பண்ணிக்கொண்டு மீண்டும் அந்த களத்துக்கு நம்ம பணியாற்ற வேண்டும். ஸோ இப்படி இருந்தோம் என்றால் நிச்சயமாக அதில் ஒரு கபூலியத் கிடைக்கும். அதே போல் அந்த அமல் செய்கிறதுக்கு அப்புறம் அல்லாஹ்விடம் கபூலியத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த அமலை கபூல் செய்ய. இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட கட்டளைக்கு இணங்க காபத்துல்லாவை கட்டினார்கள். காபத்துல்லா அல்லாஹ்வோட கட்டளைக்கு இணங்க கட்டினார்கள். எந்த இடத்துல கட்டினார்கள்? புனிதமான நகரம் மக்காவில் கட்டினார்கள். யார் கட்டினா? ஹலீலுல்லா, அல்லாஹ்வோட உற்ற தோழன் கட்டினாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அதை கட்டி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம்னு துஆ கேட்குறாங்க. யா அல்லாஹ் இதெல்லாம் கபூல் செய்யலான்ட்டு. காரணம் என்ன?
அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நோன்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ரியால் அல்லாவின் பாதையில் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லாவோட பொருத்தம் இல்லை என்றால் அது ஃபுல்லாகவே ரிஜெக்ட் ஆகிடும். எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இந்த ஷிர்க்கு பொறுத்த வரைக்கும், சிறிய வகையான ஷிர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப பேணுதலாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து அதான் நம்ம சொன்ன மாதிரி 2 வகையான ஷிர்க் இருக்குது. இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன சரி வந்து அஷ்ஷிர்குல் அஸ்கர் அப்படின்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் அஷ்ஷிர்குல் அக்பர். ஷிர்குல் அக்பர் பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் மனிதர்களை முற்றிலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். இது ஒன்று. 2வது, அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது பெரிய வகையான ஷிர்க், பெரிய வகையான ஷிர்க். 3வது, அவர் தங்கும் இடம் நிரந்தரமாக நரகத்தில் தங்கக்கூடியவராக இருப்பார். இது எப்போ? பெரிய வகையான ஷிர்க். சிறிய வகையான ஷிர்க் பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியெல்லாம் போக மாட்டார், இஸ்லாத்தில் உள்ளார தான் இருப்பார். 2வது, நிரந்தரமாக நரகத்திலாம் தங்க மாட்டார். அவர் என்ன பாவங்கள், என்ன மாதிரியான பாவங்கள் செய்தாரோ அந்த பாவத்துக்கான தண்டனையை அல்லாஹ் நாடினால் கொடுத்துவிட்டு அல்லாஹ் அவரை மன்னித்து சொர்க்கத்தின் பக்கம் ஏற்றுக்கொள்வார். அடுத்து இன்னொரு ஹதீஸ், இதோட தொடர்ச்சியாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்குது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من مات وهو يدعو لله ندا دخل النار. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த வகையில் மற்றவர்களை அழைத்தாரோ, நித்தன் அழைத்தாரோ, அவர் தஹலன் நார், நரகத்தில் உள்ளார நுழைவார். அப்படின்னா இங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்களா, வஹுவ யதஉ, அவர் அல்லாஹ்வை தவிர வேற ஒருத்தரை அழைக்கிறார். அந்த அழைப்பு எதுக்கு வேணாலும் இருக்கலாம், பாதுகாவல் தேடுறதுக்காக இருக்கலாம், யா அலி மதத் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி, அங்கங்கே போர்டு எழுதி போட்டு வச்சுருக்காங்க. யா கௌசுல் ஆதம் மதத் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. கௌசுல் ஆலம்னா இவங்க யாரை சொல்கிறது? யாரை? அப்துல் காதர் ஜிலானி ரஹிமஹுல்லா. அவங்க மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். ஷேக் அப்துல் காதர் ஜிலானி, அல்லாம அப்துல் காதர் ஜிலானி மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, இஸ்திகாமத்துக்காக, தௌஹீதுக்காக மிகப்பெரிய ஒரு பாடுபட்டவர். அப்படிப்பட்டவரை அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர். எனவே உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு தான் அவங்கள அலைங்க, யா அப்துல் காதர், யா கௌசுல் ஆலம் மதத், யா காதர், இப்படி யா காதர் முரீத் ஹாசில். நாகூர் தர்காவில் போனால் மேலே தான் போட்டிருக்கும் அவரோட ஃபோட்டோ. அவங்க எல்லாம் வீட்லேயும் தொங்க விட்டுருக்கு, பார்த்தா முரீத் ஹாசன், யா காதர். யா காதர்னா இவர் அப்துல் காதர் ஜிலானி. முரீத் ஹாசன் ஷாவுல் அமீத், நாகூரில் இருக்கக்கூடிய ஷாவுல் அமீத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அப்துல் காதர் ஜிலானியோட முரீத். ஸோ முரீத் ஹாசல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அவர்களை தேடி போறீர்களோ ஹாசல் அது கிடச்சி விடும் உங்களுக்கு. எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளையோட ஹாஜத்துக்காக நான் நாகூர் தர்காவுக்கு போகிறேன், பிள்ளையோட ஹாஜத்துக்காக கரீப் காஜா நவாஸ் எங்கே அஜ்மர் அங்கே போகிறேன். நோக்கம் நான் வெளியே சொல்லலை, என்னோடய நோக்கத்தை வெளியே சொல்லலை, ஆனால் அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னாக்க என்னோட ஹாஜத்து நிறைவேறிவிடும். முராத் ஹாசில், உங்களோட முராத் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் வந்தீர்களோ அது உங்களுக்கு கிடைச்சி விடும். இப்படி சொல்லி தான் இப்போ இதுக்கு பேர் அழைக்கிறதா இல்லையா? அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், ரசூல் என்ன சொல்கிறாங்க, வஹுவ யதஉ, அவர் அழைக்கிறார், அவர் அழைக்கிறார். வகால ரப்புக்கும் உதுஊனி, அதே வார்த்தை பாருங்கள் குர்ஆனில், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழைங்கள் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அல்லாஹ் சொல்லிட்டு, வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி சயத்குலூன ஜஹன்னம ஹாலிதீன் தாஹில். திருப்பி அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான், யார் தன் இபாதத்தை ஃபஸ்ட்டு கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் சொல்லிட்டான், யார் என்னிடம் அழைக்கிறீர்களோ அந்த அழைப்பை, அந்த துஆவை அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் இபாதத் என்று சொல்கிறான். ஸோ துஆவே ஒரு இபாதத்,
துவாவே ஒரு இபாதத். அல்லாட்ட நாம் பேசுகிறதும் தொழுகை, அதில் அல்லாட்ட துவா கேட்குறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் ஒரு 2 பாடத்துக்கு முன்னாடி பார்த்தோம். வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரை பண்ணுங்கன்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது ஒரு துவா, நீங்கள் நாடுறதெல்லாம் கிடச்சிரும்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப யா காதிர் முராத் ஹாசில் அப்படின்னா இதை அழைக்கிறதா இல்லையா? அழைக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் அப்துல் காதர் ஜீலானியெல்லாம் அழைக்கலை, நாங்கள் நாகூர் ஷரீஃப்க்கெல்லாம் போய் அழைக்கலை, நாங்கள் சும்மா போனோம், அவங்களாம் நல்லடியார்கள், அதனால் சும்மா போனோம், பார்த்தோம், வந்தோம். அப்புறம் ஏன் யா காதர் முரீத் ஹாசல் சொல்கிறது? அப்புறம் ஏன் அலி மததுங்கிறது? அலி மதம் உதவி செய்யணும் அர்த்தம். யா அல்லா மததுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எவ்வளோ நேரம் போகுது யா அல்லா மததுன்னு சொல்கிறதுக்கு? கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை அலைங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பீருன அன் இபாதத்திஹி, யார் தன் ஐபாதத்தின் பெருமையடிக்கிறார்களோ, இபாதத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் துவாக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் என்ன தெரியுது? துவா அழைக்கிறது அல்லாவை மட்டும்தான் அழைக்க வேண்டும், எவ்வளோ பெரிய காரணங்கள் இருந்தாலும். அதான் இந்த ஹதீஸ். மன் மாத வஹுவ யதுஉ, மன் மாத வஹுவ யதுஉ, யார் ஒருவர் அல்லாவை தவிர வேற ஒருத்தவரை அழைத்து கொண்டு மரணிக்கிறாரோ அவர் நரகத்துள்ளார் நுழைவார்ன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போல் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு பண்ண இன்னொரு ஹதீஸில், ஜாபிர் அறிவிக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் லக்கியல்லாஹு வஹுவ லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, யார் ஒருவர் அல்லாவை எந்த விதமான ஷிர்க்கும் இல்லாமல் சந்திக்கிறாரோ, வார்த்தை பாருங்கள், எந்த விதமான ஷிர்க் இல்ல, ஷை அப்படின்னாக்க ஒரு துளி கூட ஷிர்க் இல்லாமல் சந்திக்கிறாரோ, தஹலல் ஜன்ன, சொர்க்கத்துக்கு நுழைவார். ஒமன் லக்கியஹு யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, யார் ஒருவர் ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு ஷிர்க் செய்து அல்லாவை சந்திக்கிறாரோ, தஹலன் நார், நரகத்தின் பக்கம் நுழைவார், நரகத்துக்கு நுழைவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஷிர்க்கை பற்றி எச்சரிக்கக்கூடிய ஒரு பாடம். ஷிர்க்கை பற்றியும் நாம் எச்சரிக்கையாக இருந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய நம் பிள்ளைகளை அதை கொண்டு எச்சரிக்கை செய்ய வேண்டும். இன்ன ஷிர்கல துல்முன் அதீம்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க தன் மகனாரிடம். நாம் நம் பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டும், ஷிர்க்கு இது ஷிர்க்கு, அது ஷிர்க்கு, இது ஷிர்க்குன்னு சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வெறும் சோறு போட்டால் மட்டும் பத்தாது, உலக கல்விகள் கொடுத்தா மட்டும் பத்தாது, மாறாக மார்க்கத்தோட விஷயங்களை, குறிப்பாக இந்த தௌஹீதோட விஷயங்கள், ஷிர்கோட விஷயங்கள், தௌஹீதை மட்டும் சொல்லிக் கொடுத்தா பத்தாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னாக்கா தௌஹீதை மட்டும் சொல்லி கொடுத்துருவோம், ஷிர்க்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, தௌஹீதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், தௌஹீதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஷிர்க்கையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், குஃப்ரையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னாக்க நமக்கு அறியாமையே இன்றைக்கி ஷிர்க்கும் குஃபுரும் எப்படிலாம் நார்மலைஸ் ஆகிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சில உதாரணத்தை கொண்டு தான் நான் பேசினேன். இல்லைனா இது ஒரு தனி பாடம். எப்படி இன்றைக்கி ஷிர்க்கும் குஃபுரும் இல்லை அனாச்சாரங்களும் தவறான விஷயங்களும் இன்றைக்கி நல்லதுங்கிற பேரில் நார்மலைஸ் ஆகிட்டு கொண்டு இருக்கு. இது நல்லதா கெட்டதான்ட்டு ஒரு காலத்தில் தெரிய வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்னன்னாக்கா இது நல்லதா கெட்டதான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மீடியாஸ் கையில் இருக்குது, உலகமே கையில் இருக்குது. 1008 சேனல்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, மீடியாஸ் இருக்குது, டிவியில் விவாதங்கள், ஏன்னா எல்லாமே பார்த்தா இந்த ஷிர்க்கையும் குஃபுரையும் ரொம்ப நார்மலைஸாக, இலகுவாக, ஈவன் பாவத்தையும், வெறும் ஷிர்கை குஃபுர் இல்லை, பாவத்தையும் இலகுவாக கடந்து போகக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை, ஒரு சிந்தனையை தொடர்ந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பொய் கூட உண்மையாகும். தொடர்ந்து ஒரு விஷயத்தை பேசுங்க, பொய் கூட உண்மையாகும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த ஷிர்க்கை எதிர்த்து நாம் பேச வேண்டும், பிள்ளைங்களிடம் சொல்ல வேண்டும், ஒரு சமுதாயத்தை வளர்க்க வேண்டும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்களோ,
எந்த இப்ராஹிம் சிலைகளை, தன் தந்தை செய்த சிலையை, தன் ஊர் மக்கள் பெரிதும் மடித்த அந்த சிலைகளை எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைத்தாரோ அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ்விடம் என்ன கேட்குறாங்க, என்னையும் என் சங்கதியையும் இந்த சிலையை வணங்கத்திலிருந்து பாதுகாயாலாம் கேட்குறாங்க. நினச்சி பார்க்க முடியுதா நம்மளால்? தன் கையால் உடைச்சவர் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார், நான் திருப்பி அந்த இபாதத்துக்கு போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி இபாதத் பண்ணாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது சிலையை வணங்கினார்களா? வணங்கலை. எங்கேயாவது சிலையிடம் சஜிதா பண்ணார்களா? சஜிதா பண்ணல. மாறாக சிலைக்கு எதிராக போராட்டம் பண்ணார்கள், உடைத்தார்கள். அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே அல்லாஹ்ட்ட எப்படி கேட்குறாங்க, வஜ்னுபுனி வபனிய நஅபுதல் அஸ்னாம், இந்த அஸ்னாம், இந்த சிலைகளை விட்டு நானும் என் பிள்ளைகளும் இந்த சிலைகளை வணங்குவதிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாருன்னு கேட்குறாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எதை நாம் கேட்டமோ அதன்படி அமல் செய்து நம் வாழ்க்கையிலையும் பிறர் வாழ்க்கையிலையும் எத்தி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.